திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 16வது வாக்கியம். யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணரை போலே. இப்ப நம்ம மகாபாரதத்துக்குள்ள ஒரு கதையை பத்தி பார்க்கலாம். இந்த வாக்கியத்தின் பின்னணி என்ன அப்படின்னு அலசலாம். துரோணர் கொல்லப்பட்டு அவர் இறந்த பிறகு அஸ்வத்தாமனுக்கு பழி வாங்குற எண்ணம், கோபம் அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுறது. அப்போ அவன் பாண்டவர்களை பழி வாங்கணும்னு சொல்லி பாண்டவர்களை கொல்ல நினைக்கிறான். பாண்டவர்களை கொல்றதா நினச்சிண்டு அவன் ஆக்சுவலாக கொன்னது உப பாண்டவர்களை, அதாவது பாண்டவர்களோட குழந்தைகளை தவறாக கொன்னுட்டான். அதனால அவளோட வம்சமே எல்லாம் அடுத்தாப்புல அந்த வம்சத்துல வேற குழந்தை இல்லை. ஒரே ஒரு குழந்தை அபிமன்யுவோட மனைவி உத்திரையன் கர்ப்பத்துல இருக்கு. அதுதான் பின்னாடி பரிட்சித்து நம்ம பார்க்க போறோம். கர்ப்பத்துல இருக்கிற குழந்தைய கூட இவன் அஸ்திரம் போட்டு அழிக்க நினைக்கிறான். அப்ப அபிமன்யுவோட மனைவி உத்திர கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி அடைகிறா. கிருஷ்ணர் அந்த குழந்தையை காப்பாத்துறார். அங்குஷ்ட வடிவமாக கர்ப்பத்துக்குள் போகிறார் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சில விவரங்கள் கிடைக்கிறது. நம்ம ஏற்கனவே நிறைய கதைகள்ல பார்த்துருக்கோம். புராணங்கள், கதைகள், இதுல எல்லாம் நிறைய வேறுபாடு, விவரமா பார்த்தோம்னா நிறைய விவரங்கள்ல வேறுபாடு இருக்கு. ஆனா நமக்கு முக்கியமா தேவைப்படுறது என்ன கருத்து, அதுல நமக்கு என்ன கருத்து கிடைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்ப இந்த கதையில கிருஷ்ணர் காவலா இருந்து கூட அந்த குழந்தை வெளியில வரும்போது கறிக்கட்டியா வருது. அதுக்கு குழந்தை உருவம் கிடைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி விவரம் அசிரீரியா வருது. யாரு சத்தியமே பேசுறாளோ அந்த அவளோட ஸ்பர்சம் பட்டாதான் அந்த குழந்தை பழைக்கும் அப்படின்னு சொல்லி அசிரீரி வரும்போது அதுக்கு அந்த குழந்தைய ஸ்பர்சம் பண்றதுக்கு யாருமே ரெடியா இல்லை. கிருஷ்ணர் முன் அந்த குழந்தைய தொடும்போது அந்த குழந்தை பழைக்கிறது. அப்ப அவர் சத்தியம் பேசுறது தானே உண்மை. அவர் சத்தியம் பேசுனதுனால தானே அந்த கறிக்கட்டை குழந்தையா ஆறுது. ஆனா நம்ம புராணங்கள்ல பார்த்தோம்னா கிருஷ்ணர் பொய் சொல்ற மாதிரி தான் நிறைய கட்டங்கள் வருது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சின்ன வயசுல அவரோட லீலைகள்லாம் பார்க்கும்போது நிறைய பொய் சொல்றாரு. அது சின்ன வயசுல பண்ணினால அது விளையாட்டா எடுத்துட்டு விடலாம். யசோதை மண்ணு திணியான குழந்தைய வாயை திறந்து கேட்பா, வாயை திறக்க சொல்லுவா. இப்ப குழந்தை வாயை திறக்கும் போது 7 உலகங்களும் குழந்தையோட வாயில தெரியும். அப்ப அந்த பொய்ல விளைவு என்ன? எல்லாருக்கும் சந்தோஷம் கிடைச்சது. அவர் செய்யற ஒவ்வொரு செயலும் அதுக்கு ஒரு பின்னணி, அதுக்கு ஒரு விளைவு என்ன அப்படின்னு பார்த்தா, வேற வாளுக்கு ஒரு சந்தோஷமோ, வேற வாளுக்கு ஒரு உபகாரமோ, இல்ல தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கோ அந்த மாதிரி ஒரு தத்துவம் இருக்கும். மேலெழுந்து வாரியா நம்ம பொய்ன்னு நினைச்சா கூட அதோட உண்மையான அர்த்தம் நமக்கு புரியணுங்கிறதுனால இந்த வாக்கியத்துல இவர் சத்தியம் சொன்னதுனால தானே அந்த கறிக்கட்டை குழந்தையா மாறித்து. அதனால திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்ல போறா, கிருஷ்ணர் மாதிரி நான் சத்தியம் சொன்னேனா இல்லை, அதனால நான் திருக்கோளூர் விட்டு போறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த கதை முடியறது.